Taste the Daily. மதுரை திருமங்கலம் நகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நேரில் ஆய்வு செய்தார். சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீர் அதிக அளவு நிலத்தடி நீரில் கலப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் கூடுதலாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை தடுத்து நிறுத்த கோரி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். அதன்படி அப்பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கட்டுமான பணியை தற்காலிகமாக நிறுத்த கோரி ஆட்சியரிடம் மனு அளிப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு சுத்திகரிப்பு நிலையம் சின்னதாக வச்சுருந்தாங்க. அதுவே இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்க போர்வெல் வாட்டர் ஃபுல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கலந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாமே இப்போ நமக்கு குழாயில் திறந்தாலே அந்த வாடையை ரொம்ப வீச்சமாக தான் எடுக்குது. இப்போ இன்னொரு பெரிய பிளான்ட் ஒன்று வச்சாங்க அப்படின்னா இருக்கிற திருமங்கலத்தில் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட், ஏன்னா இப்போ மெட்ரோ வரனால டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்குது திருமங்கலத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அதிக மக்கள் இங்கே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகைகள் அதிகமாகும். இப்போ மொத்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன், மாவட்ட அவைத் தலைவர் முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மாஸ் கிளீனிங் நிகழ்ச்சியை அதிமுக கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தொடங்கி வைத்தார். ராமலிங்கர் நகர் பகுதியில் பராமரிப்பின்றி இருந்த மாநகராட்சி பூங்கா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை தனியார் தொண்டு நிறுவனம் தன்னார்வலர்களுடன் சேர்ந்து தூய்மைப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு தூய்மை பணியை தொடங்கி வைத்து தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.